சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பல நாட்கள் டைமையோ இல்ல பல வருஷங்களுக்கு மணியையோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க அப்படிங்கும்போது அதுல உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்ம அது கூட எமோஷனலா அட்டாச் ஆயிருப்போம். டைமா இருக்கலாம், மணியா இருக்கலாம். இது எந்த விதத்திலயாவது நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல இன்வெஸ்டடா இருக்கும்போது அதுல இருந்து இமோஷனலா டிட்டாச் ஆகிறது கஷ்டம். ஸோ இமோஷனலா நம்ம டிட்டாச் ஆகாம தொடர்ந்து இதையவே கண்டினியூ பண்ணுவோம். இவ்வளவு நாள் நம்ம இதுக்காக உழைச்சிருக்கோம், இவ்வளவு பணம் இதுக்காக செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட்னால நம்மளால அந்த விஷயத்திலேருந்து டிட்டாச் ஆக முடியாது. ஸோ தொடர்ந்து நம்மளின் நேரத்தையும் பணத்தையும் நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வராத ஒரு விஷயத்துல செலவு பண்ண நம்ம தயங்காம செலவு பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க பிரேக் பண்ணணும். உங்களோட இமோஷனல் அட்டாச்மெண்ட்டை அந்த பாஸ்ட்லேருந்து எடுக்கணும். இவ்வளோ நாள் செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீங்கள் டிட்டாச் ஆகி ஃபியூச்சரை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்களோ அப்போ தான் வந்து முன்னேறி போக முடியும். ஸோ உங்களுடைய ஃபியூச்சரில் நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் ஆர் ப்ரெசென்ட்டில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பாஸ்ட்டில் நீங்கள் லாக் ஆகி இருக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து அமையும் போது அதுக்கு பேர் தான் காஸ்ட் ஃபேலசி. ஸோ இதில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது நிறைய விஷயங்களுக்கு பொருந்தும். மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.